ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இவங்க ஊருக்கு போகிறதுக்குள்ளே ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் காதல் வந்துடும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ 2 பேருமே வேறு லெவலில் கதிரேசன் ஆளுங்களை தெரிக்க விட்டுருந்தாலும் இப்போ கோயிலில் அவங்க செய்ய வேண்டிய பூஜைகள் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. ஒரு சைடு நம்ம விஜய்கார் வேறு ரெடி ஆகலை. இந்த நிலையில் தாத்தாக்கிட்ட வந்து, ஐயா நாங்கள் எப்படிங்க ஐயா கோயிலுக்கு போக முடியும், மெக்கானிக் வேறு வரல, என் கார் வேறு ரெடி ஆகலை, எப்படி நாங்கள் போய் இதை பண்ண முடியும் அப்படின்னு. இதுக்கு எதுக்குப்பா வருத்தப்படுற, ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு. ஸோ என்றைக்குமே இதுதான் கை கொடுக்கும் அப்படின்ற நிலையில தான் தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, ஏன் சைக்கிள் இருக்குது, உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்ல, அதெல்லாம் தாராளமாக ஓட்ட தெரியும், அப்புறம் என்ன 2 பேரும் சைக்கிளில் ஜாலியாக போங்கன்னு. ஸோ அந்த வில்லேஜ் மூமெண்ட்டில் சைக்கிளில் அதை நம்ம விஜய் ஓட்டிட்டு ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு போகிற மூமெண்ட்டை பார்க்குறப்ப வேறு லெவலில் இருந்தது. 2 பேருக்குள்ளேயும் ஒரு அன்பு வெளிப்படுற மாதிரி இருந்தது. முன்னெல்லாம் பயங்கரமாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்குவாங்க. இப்போ பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு பெருசான விஷயம் கிடையாது. ஸோ ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு விஷயங்கள் ஒருத்தர் மேலே ஒரு அன்பு வருதோ அப்படின்ற நிலையில தான் அதுக்கேற்ற மாதிரி தான் ஒவ்வொரு மூமெண்ட்டும் நடக்குதோ அப்படின்னு தோணுது. ஸோ இந்த நிலையில் போயிட்டு இருந்த சைக்கிளில் திடீர்னு ஒரு கோளாறு. ஸோ இதை பற்றி நம்ம விஜய்க்கு தெரியாது. ஆனால் நம்ம ஹீரோனு எல்லாமே லோக்கல் லெவலில் அதிரடியாக எல்லாத்தையும் பார்த்து வந்தவங்க. ஸோ அசால்ட்டாக சைக்கிளுக்கு செயின்லாம் போடுறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையே இல்லாத வேலை, எது இதெல்லாம் செஞ்சிட்ருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ பேசுகிறாரு. இதெல்லாம் எனக்கு அசால்ட்டான வேலை அப்படின்னு செஞ்சிடறாங்க. பட் சைக்கிளை தொட்டால் வண்டி இதெல்லாம் தொட்டால் மையாகாமல் இருக்குமா? அஃப்கோர்ஸ் அதை தான் நம்ம ஹீரோயின் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மூஞ்சி கை இதெல்லாம் ஆகி போயிடுது. உடனே ஹீரோ தனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியுமா? அந்த வகையில் அவங்க அப்படியே மையெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தொடச்சி விட்றாரு. ஸோ அந்த தொடச்சி விட்ற மூமெண்ட்டை பார்த்தா கேஷுவலாக தெரியலைங்க. ஹீரோ மூஞ்சில் பார்த்தா அந்த அளவுக்கு அன்பு தெரியுது. இவரோட ஒரிஜினல் பொண்டாட்டி தானா அப்படின்ற அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் மேலே லவ் வச்சுருக்காரு. அதே மாதிரி அவர் தொடச்சிடுறப்ப அவ்வளோ அமைதியாக அவங்களும் ஒரு ரொமான்ஸ் மூட்லேயே பார்க்குறாங்க. ஸோ போகிற போக்க பார்த்தோம்னா இவங்க ஊர்லேருந்து ரிட்டர்ன் போகிறப்ப ஒருத்தர் மேலே அன்போடு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு தாங்க தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.